ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட் வித் லவ். இன்றைக்கி ரொம்பவே சாஃப்டான ஒரு பூரணை வச்சு செய்யக்கூடிய கொழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எல்லார் வீட்லேயுமே கொழுக்கட்டை செஞ்சு விநாயகருக்கு படைக்கிறது வழக்கங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ஃபஸ்ட்டு பூரணம் தாங்க செஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுக்கணும். நம்ம செய்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ நல்லா ஊறினோடனே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் கடலப்பருப்பை. எப்பயுமே கொழுக்கட்டை பண்ணும்போது நம்ம பூரணம் ஃபஸ்ட்டு செஞ்சுக்கோங்க. அப்போ தான் மேல் மாவு காயாமல் இருக்கும். நான் கொஞ்சமாக மஞ்சள்தூள் மட்டும் சேர்த்துட்டு கடலப்பருப்பு கொஞ்சம் லைட்டாக மேலே மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாங்க. இப்போ பூரணத்துக்கு தேவையான அளவு வெல்லம் எடுத்து வச்சுக்கிறேன். 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். கடலப்பருப்பு பாருங்கள் வெந்துருச்சு. நல்லா ஒரு 4-5 விசில் விட்டுருந்தேங்க. கரெக்டாக இருந்தது. கரெக்டான பக்குவத்தில் வெந்து தண்ணி எதுவுமே இல்லை, கரெக்டாக வெந்திருந்தது. நீங்கள் தண்ணி இருந்ததுன்னா அதை வடிச்சிருங்க. வடிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சுக்கலாம். பூரணத்துக்கு வெல்லத்தை நம்ம அப்படியும் சேர்க்கலாங்க. அதில் கல் தூசி ஏதாவது இருக்கும். அதுக்காக கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்து லைட்டாக அது கரையிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாகு மாதிரிலாம் காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு வெல்லம் எல்லாம் கரைஞ்ச உடனே அது தனியாக ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ ஃபேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். துருவின தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. நெய்யில் அந்த தேங்காவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை இந்த மாதிரி ஃபில்டரில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கல் தூசியெல்லாம் ஃபில்ட்ரு ஆயிரும். இப்போ நல்லா இந்த வெல்லம் தேங்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா தேங்காய் இதிலேயே வேகட்டும். இப்போது நம்ம கொஞ்சமாக சுக்கு பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏலக்காய் இருந்தால் கூட அதையும் தட்டி சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். நான் ஏலக்காய் பொடி கொஞ்சம் சுக்கு பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு இனிப்பு சாப்பிடும்போது சில சமயங்களில் ஒரு மாதிரி நெஞ்சை கறிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக இதை சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ நான் வேக வச்ச கடலப்பருப்பையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்மளுக்கு வெல்லத்தில் உள்ள அந்த தண்ணி அப்படியே இருக்குங்க. அதனால் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. வெல்லம் கொதித்து நம்மளுக்கு மேலே தெரிச்சிக்கிட்டு இருக்கும். அதனால் கவனமாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிறது இந்த மாதிரி கட்டி ஆகணுங்க. நம்மளுக்கு உள்ளே வைக்கிற பூரணம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆறட்டும். இந்த மாதிரி ஃபுல்லாக பூரணம் ரெடியான உடனே நீங்கள் மேல் மாவு செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாங்க. நான் இன்றைக்கி 1 கப் மட்டும் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவு எதுனாலும் எடுத்துக்கலாங்க. பச்சரிசி மாவும் செய்யலாம். நான் வீட்டில் உள்ள பச்சரிசி மாவு எடுத்து அதை லைட்டாக கொஞ்சமாக சூடு பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும்போது கொழுக்கட்டை நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும். எப்பயுமே நீங்கள் வறுத்துட்டே செய்யுங்க. இப்போ நான் அதை பிணைகிறதுக்காக கொஞ்சமாக வெந்நி தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கிற தண்ணியாக எடுத்துக்கோங்க. மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு அரை கப் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் மாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்துக்குன்னா சேர்த்துக்கோங்க. நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதில் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு நம்மளுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வர்ற அளவுக்கு நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இதை ஆற வச்சிடலாங்க. ரொம்ப கொதிக்கும். அதனால் இந்த இதிலேயே நம்மளுக்கு மூடி இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. இப்போ நம்ம நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சாச்சு. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தோடனே பிணைஞ்சிருங்க. இப்போ நம்ம ஒரு உருண்டை எடுத்தோடனே அந்த மாவை மூடி வச்சுருங்க. இல்லைன்னா மாவு சீக்கிரமாகவே உணர்ந்துடும். இந்த மாதிரி நல்லா நம்ம கட்டை விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணி நல்லா ஒரு பவுல் மாதிரி செஞ்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா அழகான ஒரு பவுல் மாதிரி ஆயிடுச்சு. இந்த சைட்லலாம் நம்மளுக்கு விரிசல் மாதிரி இருந்ததுன்னா அதை கையை வச்சு அமுக்கி விட்டிங்கன்னா கரெக்டாக ஆயிருங்க. பாருங்கள், நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி மோதகம் ஷேப்பில் வேணும்னு சொன்னாங்க. அதனால் இப்படி பண்ணியிருக்கேன். நம்ம ரவுண்டாகவும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பூரி மாதிரி திரட்டிட்டு 2 பக்கம் அப்படியே மடித்து விட்டோன்னா அது ஒரு சேஃபாக நல்லா இருக்குங்க. நான் எல்லாமே இன்றைக்கி இந்த மாதிரி மோதக ஷேப்லேயே எடுத்திருக்கேன். இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வருங்க. கண்டிப்பாக நீங்களும் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பண்ணுற இதே மாதிரியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக வரும். நல்லா பூரணம் வெளியே வராமல் சாஃப்டான கொழுக்கட்டை உங்களுக்கு கிடைக்குங்க. நல்லா இப்படி ஈஸியாகவே மூடி வச்சிடலாம். மாவுலாம் வெளியே வராதுங்க. பாருங்கள், சூப்பராக அழகாக பூண்டு மாதிரி ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நம்மளுக்கு பூரணம் மீதி இருந்தாலுமே
நம்ம அதை ஃப்ரிட்ஜில் ஒரு 2-3 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க, ஒன்றும் ஆகாது. நம்ம அதுக்கப்புறமா போலி அல்லது சுசியோ அந்த மாதிரி கூட செஞ்சு பார்க்கலாம். அதுக்கும் இதே பூரணம் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நல்லா இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா அந்த அளவுக்கு சூடாகும் போது வச்சுருங்க, வேக வச்சுக்கலாம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் போதுங்க, நல்லா வெந்து ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பூண்டு மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கேவும். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சுத்தமாக பூரணம் எதுவுமே வெளியே வராமல் ரொம்ப சூப்பராக வெந்து வந்துருங்க. சாஃப்டான சூப்பராக ஒரு பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஃபஸ்ட்டு பூரணம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவு பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப சாஃப்டான கொழுக்கட்டை. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கும் ரொம்ப சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேட் வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.